புலம்பெயர்ந்தோர் மற்றும் வேறு சில குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் மிகவும் இழிவான முறையில் அரசியல் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை நாமல் ராஜபக்ச எச்சரித்ததுடன் இதுவரை சொன்ன பொய்கள் போதுமென்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் தொடர்ந்து நேர்மையற்ற முறையில் செயல்பட்டால் நாடாளுமன்றத்தில் எத்தனை திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அல்லது எத்தனை அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று அவர் கூறினார். இருப்பினும் இலங்கையின் நீதித்துறை இன்னும் சுதந்திரமாக செயல்படுவதை காண்பது ஊக்கமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதியின் பிணை பரிசீலனை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி காவல்துறை மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற முறையில் நடந்து கொண்டன என்பதை வெளிப்படுத்தியதாக கூறினார். தற்போது சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஸ்ரீலங்கா காவல்துறை அவமரியாதை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேர்மையான காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.